நான் ஏன் பேக்கப் பண்ணி வைக்கணும்? லேப்டாப்போ, டெஸ்க்டாப்போ எந்த நேரத்தில இதுங்க கால வாரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட்டான ஃபைல்ஸ் நெறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேஃபா வச்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு பேக்கப் ஏதாவது ஒரு விதத்தில நமக்கு இருந்தே ஆகணும். ஈவன் என்னுடைய லைஃப்லயே பார்த்தீங்கன்னா, 2 தடவ பார்த்தீங்கன்னா காலவாரியிருக்கு. ஒரு வாட்டி ரான்சம்வேர் அட்டாக் மொத்தமா போயிருச்சு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா, கழுத எஸ்எஸ்டி போயிருச்சு. ஆனா இந்த 2 சிச்சுவேஷன்லயும் அச்சச்சோ! ஃபைல்ஸ் போயிருச்சே அப்படின்னு பதட்டப்படவே இல்ல. காரணம் என்கிட்ட ப்ராப்பரா ஒரு பேக்கப் இருந்துச்சு. ஸோ அப்படி நீங்களும் ஒரு ப்ராப்பரான பேக்கப்ப மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த ஒன் டிரைவ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல தெளிவா சொல்லப் போறேன். ஸோ ப்ராப்பரா ஒன் டிரைவ்ல பேக்கப் எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலா உங்க டெஸ்க்டாப்போ, லேப்டாப்போ நிச்சயமா ஒன் டிரைவ் இருக்கும். பேக்கப்புக்கு தனியா ஒரு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இருக்கு. அத எனேபிள் பண்ணாலே போதும். ஸோ டாஸ்க் பார்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழ இந்த ஒன் டிரைவ் உடைய ஐக்கன் இருக்கு இல்லையா? அத நார்மலா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, மேல கியர் ஐக்கன் இருக்கும். அதுல செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரியே நமக்கு சிங்க் அண்ட் பேக்கப் தான். இதுல பார்த்தீங்கன்னா, பேக்கப் இம்பார்ட்டன்ட் பிசி ஃபோல்டர்ஸ் டூ ஒன் டிரைவ் அப்படின்னு இருக்கும். அதுல மேனேஜ் பேக்கப்ன்னு நீங்க போயிட்டீங்கனாலே, டிஃபால்ட்டா அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க பேக்கப் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே லெஃப்ட் சைட்ல எக்ஸ்ப்ளோரர பார்த்து இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே மேட்ச் ஆகும். என்னது டெஸ்க்டாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸு, பிக்சர்ஸு, மியூசிக், வீடியோஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும்? ஸ்டாண்டர்டாவே பேக்கப் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கீழ நமக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறது காமிக்குது. நான் வந்து MS 365 யூஸ் பண்றதுனால, பெர்சனல் யூஸ் பண்றேங்கிறதுனால 1 டிபி இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்கனாலே 5 ஜிபி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பேக்கப்ப இப்படி ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்? எனேபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க சேவ் சேஞ்சஸ் குடுத்தாலே போதும். சிங்கிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சா? பேக்கப் ஃபோல்டர் அப்படிங்கிறதும் செட்டப் ஆயிட்டு இருக்கு. ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிரும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டான டெஸ்க்டாப் ஃபோல்டர்ஸ் இங்க இருக்கே தவிர, நம்மளுடைய லோக்கல் ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க இல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபைல் ஓகே அது பிரச்சனை இல்ல. எஸ் ஒன் டிரைவ் இஸ் பேக்கிங் அப் யுவர் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? வியூ ப்ராக்ரஸ் குடுத்துறலாம். அப்ப நமக்கு எஸ் ஒன் பை ஒன் அப்லோட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. நான் சொன்ன டிராபேக்கே அதுதான். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா பேக்கப் ஆயிட்டே இருக்கும். பட் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் டிரைவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஇ, எஃப்ஜின்னு வச்சிருக்கோமே. இதுல உள்ள ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கப்குள்ள வராது. ஓகே. அப்ப வேற வழியே கிடையாது. நீங்க இங்க இருந்து என்ன பண்ணி தான் ஆகணும்? இத ஒரு காப்பி பண்ணி நீங்க ஒன் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்? கிரியேட் ஆர் அப்லோட்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுடைய ஃபைல்ஸ் இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நியூ ஃபோல்டர் சரியா ஆர்கனைஸ் பண்ணி வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டி டிரைவ்ல உள்ளத நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னும்போது, அப்ப கிரியேட் ஆர் ஃபோல்டர்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபோல்டர்ல போயிட்டு டி பேக்கப்பு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே டி பேக்கப் அதுக்கு ஒரு கலர் நீங்க குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதோ வந்துட்டு இல்லையா? எஸ். இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க டைரக்ட்டா உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் என்ன பண்ணலாம்? குடுத்துக்கலாம். அப்ப ஃபோல்டர் அப்லோடுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் எங்க இருக்கு? டி டிரைவ் இதோ இருக்குது. இங்க உங்களுக்கு என்ன தேவையோ அத டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ஃபோல்டரா நீங்க உள்ள அழகா அப்லோட் பண்ணிக்க முடியும். நோ ப்ராப்ளம். இதத்தான் கொஞ்சம் நீங்க மேனுவலா செய்ற மாரி இருக்கும். பட் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர்ஸ்ல நீங்க ஒன்ஸ் பேக்கப்ன்னு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, வேல முடிஞ்சது. அதுல என்ன வருதோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, சிங்க் ஆயிட்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்ப சேம் அதே டயலாக் பாக்ஸ் போய் பார்த்தோம்னா, நமக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிங்கிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நாம என்ன பண்றோம்? ஒரு ஃபைல் ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிட்டு, ஸ்டாண்டர்டான ஃபோல்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல, நாம இங்க போயிட்டு என்ன பண்றோம்? கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கங்க. ஓகே. பேஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் சிங்க் ஆகுது. கவனிச்சீங்களா? ஒரு ஐக்கன் இதோ பாருங்க. ஒரு கிரீன் செக் மார்க் விழுந்துருச்சா? ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர்ஸ்குள்ள வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? பேக்கப்குள்ள முடிஞ்சிருது. அதே மாதிரி பேக்கப் பண்ணும்போது சேம் அதே செட்டிங்ஸ்குள்ள வர போறேனே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிங் வந்து உங்களுக்கு எப்ப பாஸ் பண்ணணும், ஆர் வந்து நீங்க அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரேட் வந்து நீங்க செட் பண்றீங்க. ஓகே. இல்ல ஏதாவது ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்றீங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? இங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே உங்களுடைய ஸ்டோரேஜ் உடைய கெப்பாசிட்டி என்ன? எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு? அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்க ஈஸியா நீங்க பார்த்துக்க முடியும். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் அகோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடியோஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ அப்ப பேக்கப் நமக்கு ப்ராப்பரா கரெக்ட்டா நடந்திருக்கு. வீடியோஸ் வந்துருச்சு. அடுத்தது பாருங்க டெஸ்க்டாப் இருக்கு. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா, மியூசிக் உள்ள வந்திருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது பிக்சர்ஸ் இதோ இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புது புது ஃபைல்ஸ் தான். ஓகே. ஸோ எல்லாம் நமக்கு ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, பேக்கப் ஆயிருக்கு. ஆனா இன்ட்ரஸ்டிங்கான விஷயமே பேக்கப்போ, ஃபைல் அப்லோடோ எது இருந்தாலும் நாம லேப்டாப்போ, டெஸ்க்டாப்போ இல்ல வேற எந்த டிவைஸ்ல இருந்து வேணாலும் ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பிக்சர்ஸ்னா அதே இடத்துல போய் பார்த்தோம்னா சேம் இதோ வந்துருச்சா? ஓகே. இதெல்லாம் சேனலோட மெம்பர்ஷிப் பேட்ஜஸ்.
ஸோ மெம்பர்ஷிப் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அட் த எண்ட் ஸ்டோரேஜோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஃபைலை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். எதை வச்சு தான் நம்ம OneDrive அக்கௌண்ட்டை வச்சு ஈஸியாக நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக பேக்கப் பண்ணுங்கள். OneDrive எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஃப்ரீயாக ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்கிது அப்படின்னும் போது அது தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்சோ பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை பர்சனல் வால்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் OneDriveோடைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ சேனல் மெம்பர்ஷிப் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.